நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாஞ்சாலி பவதாமேகா தர்மபத்னி யசஸ்வினி யதாவோ நாத்திர பேத சியாத் ததா நீதிர் விதீயதாம். உங்களுக்குள்ள சண்டை வராத இருக்கிறதுக்கு நான் ஒரு உயர்த்தி பண்ணுறேன். இது நாரதர் சொன்னது. ஏன்னா சுந்தோபசுந்தர்களுக்கு நடுவில் இப்படி தான் சண்டை வந்தது, அது உங்களுக்குள்ளே வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் பிரம்மா பார்த்து திலோத்தமான்னு ஒரு பேரழகியை படைத்தார். அந்த அழகியை பார்த்து எல்லா தேவர்களுக்குமே மயக்கம். சுந்தனும் உபசுந்தனும் பார்த்துட்டு இவா ரெண்டு பேரும் வரபலத்தால் உலகத்தையே கட்டம் கொடுத்துருந்தா, இந்த பெண்ணை பார்த்தோடனே ஒருத்தன் வலது கையை பிடிச்சான், ஒருத்தன் இடது கையை பிடிச்சான். என்னோட மனைவிதான் ஒருத்தன் பேசினா, இல்லை என்னோட மனைவிதான் மற்றொருத்தன் பேசினா. ஒத்தருக்கொத்தர் சண்டை மூண்டு அடித்து கொண்டு பிராணத்தியாகமே நடந்து போச்சு. ரெண்டு பேரை பற்றி சொல்கிறார். தட்சிணே தாம்கரே சுப்ரு சுந்தோ ஜக்ராக பாணினா உபசுந்தோபி ஜக்ராக வாமே பாணி திலோத்தமாம். ஒரு கை இவன் பிடிக்க, ஒரு கை அவ பிடிக்க, திலோத்தமா விட்டுட்டா ரெண்டு பேரும். ஒத்தருக்கொத்தர் ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பித்தா கடைசியில் பிராணம் படுத்து. தர்மபுத்திரா, அதனால தான் சொன்னேன், பல கணவன் ஒருத்திக்கு இருந்தால் இந்த ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் நான் ஒரு நியமம் ஏற்படுத்தி வைக்கிறேன். என்னன்னால், முதல் வருஷம் தர்மபுத்திரனோட கொடுத்தனம் பண்ணுவா, ரெண்டாவது வருஷம் பீமசேனனோட கொடுத்தனம் பண்ணுவா, மூணாவது வருஷம் அர்ஜுனனோட கொடுத்தனம் பண்ணுவா. இப்படி ஓரோரு ஆண்டு ஒவ்வொருத்தரோட. இதில் யாரேனும் இன்னொருத்தர் கொடுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறச்சே அவர்களோட வாழும்போது தொந்தரவு பண்ணிட்டாலோ, உள்ள வந்து தொந்தரவு பண்ணாலோ, அவன் 12 மாதங்களுக்கு பிரம்மச்சரிய விரத்தை அனுஷ்டித்து காட்டுக்கு செல்ல வேண்டும். இதுதான் நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிற நியமம் அப்படின்னு நாரதர் சொன்னார். தர்மபுத்திரர் சரின்னு உடனே ஏற்றுக்கொண்டு விட்டார். அத்தோட அந்த பருவம் முடிஞ்சது. அதுக்கு அடுத்த பருவம் அர்ஜுன வனவாச பருவம். ஏன்னா அது நடந்தது. இப்போ அவர் என்ன சொன்னாரோ அது நடந்து போகவே தான் அர்ஜுனன் வனவாசம். ஆனால் ஆச்சரியம் தெரியுமோ, அவர் 12 மாதத்துக்கு வனவாசம்னு சொன்னாரோ இல்லையோ, இவன் போனா எங்கெங்கேயோ போனால் 12 வருஷம். இவன் போன இடத்துல எங்கே வனவாசத்துக்கு போனாரோ ஆங்காங்கு கல்யாணம். அந்த கதையை ஆச்சரியமாக சொல்கிறார். அர்ஜுனன் ஒரு முறை வாசல்லே ஆரோ தன் பசுமாடு காணோம், பசுமாட்டை வதை பண்ணுறா, அதனால் உடனே வந்து காப்பாற்றணும்னு ஒரு பிராமணன் வந்து கதறான். அதுக்கு வேண்டி இவனுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் தர்மபுத்திரன் இருக்கிற இடத்துக்கு உள்ளுக்கு பக்கத்தில் வச்சுருக்கான் அர்ஜுனன். இப்போ முதல் வருஷம் தர்மபுத்திரனோட தான் திரௌபதி குடியும் கொடுத்தனமாக இருக்கா. அங்கே போனால் தான் அதை எடுத்தாகணும். இவனானா பிராமணன் வேணுங்கிறான். உள்ளே போனால் தப்பு, நாரதர் சொல்லியிருக்கிறபடி காட்டுக்கு போகணும்னு தோணிட்டு இருந்தாலும் பசுவதையை ரட்சிக்காத போயிட்டோம்னால், அந்த பசுவதையை நம்ம தடுக்காத போயிட்டா நாட்டுக்கே கெட்ட பேரோ இல்லையோ. இதுன்னா உள்ளே போனால் ஏன் ஒருத்தனுக்கு தான் வனவாசம், ஆனால் இதை பண்ணாத போயிட்டால் குலத்துக்கே கெட்ட பேர் வரும். அது கூடாதுங்கிறதுக்காக தைரியமாக அர்ஜுனன் முடிவெடுத்தான். முகத்தை துணியால் மூடிண்டான். உள்ளே போனான், ஆயுதங்கள் எடுத்துன்னு வந்தான், பசுவதையை போய் தடுத்தான், பிராமணனை ரட்சித்தான், திரும்பி வந்துட்டு அவனே தர்மபுத்திரன் இடத்துல பிரார்த்திக்கிறான், நான் ஒரு வருஷம் வனவாசத்துக்கு போய் ஆகணும். ஏன்னா நாரதர் அப்படித்தான் நமக்குள்ள சங்கேதம் பண்ணி கொடுத்துருக்கார். ரொம்ப அழுதான் தர்மபுத்திரன். இருக்கட்டும், நமக்காகத்தானே நீ பண்ணியிருக்கே, அதனால் அந்த சங்கேதம் இங்கே செல்லுபடி ஆகணுங்கிற தேவையில்லை, மேலும் நான் ஒத்துக்கிறேனே, நீ பண்ணது தப்பு இல்லை, நான் ஒத்துக்கிறேன்னா. இப்படியெல்லாம் தர்மத்தை மாற்ற முடியாது தமையனாரே, நீர் தான் எங்களுக்கு தர்மத்தையே கற்றுக் கொடுத்துருக்கீர். வெச்சா சட்டம் ஒரே தர்மந்தான். அதை வளைக்கிறதுன்னு ஆரம்பிச்சுட்டோன்னு அப்புறம் யார் வேணா எதற்கு வேணா வளைக்கலாம். அது கூடாதுன்னு விடை பெற்று கொண்டு காட்டுக்கு போயிட்டார். போன சமயம் உலூபின்னு ஒருத்தனை கண்டான். உலூபிக்கு இவனுக்கு ஒரு மகள் பிறந்தாள். சித்ராங்கதான்னு மற்றொருத்தியை கண்டாள். அவனுக்கும் இவனுக்கும் கல்யாணம் ஆகி மறுபடியும் மகள். அதற்கு அப்புறம் தான் சுபத்ராவை கல்யாணம் பண்ணிருக்கான். 3 கல்யாணம்னு சொன்னேன் இல்லையோ. உலூபியை கல்யாணம் பண்ணது, சித்ராங்கதையை கல்யாணம் பண்ணது, சுபத்ரையை கல்யாணம் பண்ணி கொண்டது. அதில் முதல்ல உலூபிங்கிறவள் ஒரு நாககன்னிகா. அவளுக்கு அர்ஜுனிடத்தில் விருப்பப்பட்ட, அவர் காட்டில் இருக்கும்போது நாககன்னிகை அர்ஜுனிடத்தில் விருப்பப்பட, கௌரவ்யங்கிற நாகத்துக்கு பெண்ணு உலூபி. உலூபிக்கும் அர்ஜுனனுக்கும் சேர்ந்து கூடி வாழ்ந்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தான். இராவான் என்று அவனுக்கு பெயர். அரவான்னு சொல்லிடுறா, ஆனால் இராவான். உலூபிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த குழந்தை இராவான். அவரை பற்றி நிபந்தனை, நான் ஒரு வருஷத்துக்கு பிரம்மச்சரிய வேதம்னு சொல்லியிருக்கேன். அந்த நிபந்தனைக்கு தான் ஆபத்து வருமோன்னால் 1 வருஷம் ஆயிடுத்தே, நீ மேற்கொண்டு தான் இப்போ காட்டில் வாழ்ந்துட்டுருக்கே, அதனால் அதற்கொன்னும் குறையில்லைன்னு அவளே பேசிவிட்டாள். சரணஞ்ச பிரபன்னாஸ்மி துவாமத்திய புருஷோத்தம தீனான் அதாநாதான் கௌந்தேய பரிரக்ஷசி நித்யஷா. தீனர்களையும் காலில் விழுந்தவளையும் காப்பாற்றுறது தானே உங்கள் குலத்துக்கே, நான் அப்படித்தானே உங்கள் காலில் விழுந்திருக்கே, ரட்சிக்கணும்னு பிரார்த்தித்தாள். சரின்னு குழந்தை பிறந்தது. அவள் ஒரு வரம் கொடுக்குறா அர்ஜுனனுக்கு, தண்ணீரால் உனக்கு எந்த ஆபத்தும் வாராது. அந்த வரத்தை அவளிடத்தை பெற்றான். அடுத்தது அங்கிருந்து மணிபுரம்னு ஒரு ஊர். அந்த ஊருக்கு போய் அங்கே ஒரு அரசன் சித்ராங்கதனுடைய மகள் சித்ராங்கதான்னு அவளுக்கு பேர். அவளுக்கும் அர்ஜுனனுக்கும் கல்யாணம் நடந்தது. அவளுக்கு பப்ருவாகனன் என்கிற மகன் பிறந்தான்.
அவளிடத்திலிருந்து விடை பெற்று கொண்டு புறப்படுறார். அர்ஜுனன் மேற்கொண்டு ஒரு இடமா காட்டில் இங்கே தங்கி அங்கே தங்கி போய்கொண்டு இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியமான கதை. இப்போ சத்யபாமையை கண்ணன் கல்யாணம் பண்ணார், ருக்மிணி தேவியை கல்யாணம் பண்ணாருங்கிற அளவுக்கு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த அடுத்து இப்போ காண்டவதகம்னு சொல்கிற மூலியம் உற்சவம் நடக்கிறது. ஒரு இடத்துல ஒரு மகோத்சவத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. அந்த உற்சவத்துக்கு கண்ணன் வரார். அந்த உற்சவம் நடக்கிற அழகே ரொம்ப ஆச்சரியம். ததா கதிபயாகஸ்ய கஸ்மின்னு ரைவதகே கிரவ். அப்படியே அர்ஜுனன் போயின்னு இருக்கும்போது பிராபாச க்ஷேத்திரத்தை அடைகிறார். பிராபாச தீர்த்தம்னு சொல்லுவா, பிராபாச க்ஷேத்திரம்னு சொல்லுவா. அந்த இடத்துலேருந்து தான் கண்ணன் கடைசியாக வைகுந்தத்துக்கு போனது. அங்கே இருக்கும்போது தான் ஒரு வேடன் அடிச்சுட்டான். அதை மான் முகன் நினச்சி நடித்த அது அவனுடைய திருவடி கட்ட விரலில் போய் பட்டு அதையே வியாஜமாக கொண்டு கண்ணன் புறப்பட்டு போயிட்டார். எதுகுலத்தை முழுக்கவும் அடிச்சுன்னு விட்டார். இது எல்லாமே ஒரு முசலம், ஒரு உலக்கையால் வந்த ஆபத்து. இது இத்தனை யாதவ குலத்தையே அழித்து கொண்டு கண்ணனே வைகுந்தத்துக்கு போனது. அந்த இடம்தான் பிராபாச க்ஷேத்திரம். குஜராத்தில் வெராவல்ங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போவும் கண்ணனை சேவிச்சோன்னா அப்படி சாஞ்சின்னு இருப்பார். ஒரு திருவடியை மடிச்சுட்டு இன்னொரு திருவடியை அந்த திருவடி மேலே வச்சுட்டு அந்த அந்த கால் அப்படி ஒரு மானுடைய முகமாட்டம் இருக்கும். அதை முகம்னு மரத்துக்கு பின்னாடி பார்த்த ஒரு வேடம் தான் அடிச்சுட்டான். அது கடைசியில் கண்ணன் திருவடியிலே பட்டுது. அதை வியாஜமாக கொண்டு தான் என் காலம் முடிஞ்சு படுத்துன்னுட்டு கண்ணன் கிளம்பி போயிட்டார். அந்த பிராபாச க்ஷேத்திரத்திலே அர்ஜுனனும் கண்ணனும் சந்திக்கிறார். என்ன அர்ஜுனா எங்கேயோ காட்டு வேஷத்தில் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்காப்புல இருக்கு, ஒத்தருக்கொட்டர் கட்டி தழுவிண்டா. அப்போ கண்ணன் சொல்கிறார், ரைவத்தக பர்வத்தத்துக்கு நான் போகிறேன், அங்கே பெரிய உற்சவம் ஏற்பாடாயிருக்கு, அந்த இடத்துக்கு நீ வா. சரின்னு அந்த இடத்துக்கு அர்ஜுனனும் போனான். ததா கதிபயாகஸ்ய கஸ்தஸ்மின்னு ரைவதகே கிரவ் விருஷ்ணி அந்தகானாம் அபவத் உற்சவோ நிருபசத்தம. அதுக்கு ரைவதக உற்சவம்னே பேர். அங்கே போனால் ஆட்டம் பாட்டம் கேளிக்கை சாப்பாட்டு வகைரா என்னென்ன உண்டோ மொத்தம் ஆச்சரியம். வாதித்ராணிச்ச தத்ரான்னே வாதகா சமவாதயன்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னென்ன கச்சேரிகளோ வாதங்களோ நிறுத்தங்களோ அத்தனை ஆகார வகைகளோ எல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. மமைஷா பகினி பார்த்த சாரணஸ்ய சகோதரா சுபத்ரா நாம பத்ரந்தே பிதுர்மே தயிதாசுதா. அந்த இடத்துக்கு சுபத்ரா தேவி வருகை தந்தாள். கண்ணனுக்கு வசுதேவர் தந்தையார். வசுதேவருக்கு பல மனைவிகள், 8 மனைவிகளை அவர் கல்யாணம் பண்ணார். அதில் மூத்தவளுக்கு பேர் தான் தேவகி, அடுத்தவள் தான் ரோகிணி. ரோகிணியினுடைய திருக்குமாரர் தான் பலராமன், தேவகியினுடைய குமாரன் தான் கண்ணன். அதே போல் மற்றொருத்திக்கு பிறந்திருக்கிற மகள் தான் சுபத்ரா. அதனால் கண்ணனுக்கு உடன் பிறந்தாள்னு வச்சுங்க. கண்ணனுக்கு கூட பிறந்தவ சுபத்ரா. அந்த சுபத்ரா தேவி வந்திருக்கா. இன்றைக்கும் புரி ஜெகநாத க்ஷேத்திரத்தில் கண்ணனோட கூடவே எழுந்துருளி இருக்கிறவ சுபத்ரா தேவி தான். நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே சுபத்ரா பிராணநாதாய ஜெகநாதாய மங்களம்னு சொல்கிறோம் இல்லையோ, அவள் தான் சுபத்ரா பிராணநாதன். பெருமாள் கண்ணன் எழுந்துள்ளிருக்கார், பலராமன் எழுந்திருக்கார், சுபத்ரா எழுந்துள்ளிருக்கா. 3 பேர் அப்படி பாதி கையை தூக்கிட்டு இருக்கா போலே. பெருத்த மேடையில் 16 அடி அகலம் இருக்கிற மேடையில் மொத்த ஜனங்களையும் வாங்க வாங்கன்னு அப்படியே கையை நீட்டின்னு இருக்காளோ இல்லையோ, அந்த சுபத்ரா தேவி பக்கத்து கண்ணெல்லாம் பெருசாக இருக்கும். இவ்வளோ பெரிய கண்ணு கையெல்லாம் அப்படி தூக்கிண்டாப்பில் இருக்கும். ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா, கிருஷ்ண சரித்திரத்தை ரோகிணி தேவி சொல்ல சுபத்ரா தேவி கேட்டு கண் அப்படி விரிஞ்சு போச்சான். அந்த விரிஞ்ச சமயத்திலேயே விக்கிரக ரூபத்தில் ஆயிட்டாளாம். அதனால புரி ஜெகநாதத்தில் அப்படியே எழுந்துள்ளிருக்கார்கள்னு சரித்திரம். அந்த சுபத்ராவை பார்த்து அர்ஜுனன் அப்போதே காதல் வயப்பட்டான். ஓஹோ, பண்ணிண்டா இவளைத்தான் பண்ணிக்கணும், இவர் அப்படின்னு இப்போ முதல் தரம் சொல்லலை, இப்போ பண்ணிண்டா இவரைத்தான் பண்ணிக்கணும்னு இப்போ சுபத்ரையை பார்த்து நினைத்தார். மேலே துஹிதா வாசுதேவஸ்ய ஸ்வசா ரூபேண சைஷா சம்பன்னா கமிவைஷான மோகயத். அவரை பார்த்து அர்ஜுனனுக்கு ஆசை இருக்குங்கிறத இவரும் புரிஞ்சுனுட்டார். கண்ணன் கேட்குறார், அர்ஜுனா இதை போல இவளை கல்யாணம் பண்ணிக்கிறது நடக்காது. கண்டிப்பாக தர்மபுத்திரனிடத்தில் சொல்லி அவள்கிட்ட அனுமதி வாங்கியாகணும். அதே போல் பலராமன் இருக்காரே, ஒத்துக்கவே மாட்டார். அவர் சுலபத்தில் இதை ஏற்றுக்க போகிறாரோ, அவருக்கு என்னமோ கொஞ்சம் பாண்டவாளிடத்தில் சற்றே பிடிக்கல. அது ஏனோ தெரியாது. இப்போ இது கடைசி யுத்தம் வரைக்கும் இதே தான் ஓடித்து. பலராமன் கடைசியாக துரியோதனனுக்கு பீமசேனனுக்கு சண்டை நடக்கிறச்சே கூட அப்பவும் கதை எடுத்துன்னு பீமன் அடிக்கிறது போனாரோ இல்லையோ, அது தப்பு சரி, அதெல்லாம் அப்புறம் பிடிக்கலேங்கிறதுக்கு ஒன்று ஆச்சுன்னு வச்சுங்க, அது அப்படியே மனசுக்குள்ளே உறுத்திண்டே நெருடிண்டே இருக்கும் இல்லையோ. அதனால தான் பலராமன் இதுக்கு ஒத்துப்போற மாட்டாரோன்னு அப்போவே கண்ணனுக்கு சந்தேகம். அதனால அர்ஜுனனுக்கு ரொம்ப நாளாக வழி சொல்லி கொடுத்தார். அர்ஜுனான்னு இப்படி எல்லாம் வராதே, ஒன்று செய், துவாரகைக்கு வா, வரும்போது நல்ல சன்னியாசி வேஷம் போட்டுன்னு வா, வந்து ஊர்கோடியில் ஒரு மரத்தடியில் தங்கு. எல்லா சன்னியாசியும் அங்கே தான் தங்குவா. அங்கே தங்கிட்டு ஒருத்தர்கிட்ட ஒன்றுமே பேசாதே, அப்படியே எல்லாரும் வந்து சேவிச்சுட்டு போவா. ஒரு நாளாக கூட்டம் கூட்டிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுன்னு பார்.
அப்படின்னு சொல்லி அர்ஜுன சன்னியாசி வர சொல்லிட்டார். அவனும் கபட சன்னியாசி வேஷம் போட்டுனுட்டான். வந்து ஊர்கோடியில் இருக்கிற மரத்தடியில் போய் உட்காந்துட்டு பலராமன்ட்டு கண்ணன் சொல்கிறார், யாரோ கூட்டமாக போயிட்டே இருக்காளே, யார் போயிட்டு இருக்காருனார். யாரோ ஒரு சன்னியாசி வந்திருக்காளாம், நம்மளும் போய் சேவிச்சுட்டு வரலாம் வான்னார் பலராமன். இந்த கபட சன்னியாசியெல்லாம் நான் நம்புறதே கிடையாது, அதனால் நான் வரமாட்டேன்னார். இவர் எத்த மாட்டேன்னு சொன்னாலும் அவன் வேணுன்னுவான், அது அவருக்கே தெரியும். அதனால் சரி வா, இந்த மாதிரிலாம் நீ பெரியவாளை அவமதிச்சே பேசின்னு இருக்கேன், பண்ணாதேன்னு எத்தனை தானே சொல்லியிருக்கேன். பலராமன் அழைச்சின்னு போனார். அர்ஜுன சன்னியாசியை பார்த்த உடனே விழுந்து நமஸ்கரித்தா, திரும்பி வந்துட்டார். உடனே பலராமன் சொல்கிறார், நாளைக்கு சுபத்ரை அழைச்சின்னு போய் சேவிக்கணும். கண்ணன் சொன்னார், தப்பான முடிவெடுக்கிற நீ, இவனை அழைச்சும் போகப்படாது, அவர் ரொம்ப பால சன்னியாசியாக இருக்கார், பார்த்தா அவர் வயசான சன்னியாசியாகவே இல்லை, அதனால் இந்த பொண்ணை அங்கே கூண்டு போக வேண்டாம். சரியாக அழைச்சின்னு வந்தார் அவர். இவர் சொன்னாரோ இல்லையோ, சுபத்ரையை அழைச்சின்னு போனார், செவிச்சாச்சு. அப்போ இவ பார்த்து எங்கேயோ தீர்த்த யாத்திரையாக வெளியூருக்கு போகணும், இவள்லாம் போகிறா, பலராமனும் கண்ணனும் போகிறா. அந்த சன்னியாசியானா அங்கே தங்கியிருக்கார். அப்போ பலராமன் சொல்கிறார், நல்ல மாப்பிள்ளையாக நம்ம சுபத்ரைக்கு கிடைக்கணும், அதெல்லாம் இதை போல் சன்னியாசிகளுக்கு பணிபட பண்ணாதான் கிடைப்பா. அதனால் ஒன்று செய்வோம், அவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுடுவோம், நம்ம வீட்டில் தங்கியிருப்போம், நம்ம போயிட்டு வர்றதுக்குள்ளே சுபத்ரை அவளை நன்னா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கண்ணன் சொன்னார். இவரை சேவிச்சா மாப்பிள்ளை கிடைப்பாரா, இவர் மாப்பிள்ளையாக வருவரா, ரெண்டில் எதுன்னு தெரியணுமே அப்படின்னு கண்ணன் நினச்சிருந்து, வேண்டாம் இவா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டான்னு எனக்கு தோன்றது, உனக்கு எதை எடுத்தாலும் கண்ணா சந்தேகம், இப்படி போய் பெண்களையும் சந்தேகப்படப்படாது, சன்னியாசியும் சந்தேகப்படப்படாது, அவள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி வீட்டில் கொண்டு வந்து வச்சார். சேவை பண்ணு, உனக்கு நல்ல மருமகனாக கிடைப்பா அப்படின்னு சுபத்திரைக்கு சொல்லிட்டு புறப்பு போட்டா. எல்லாரும் வாசலில் போகிற சமயம் ஒத்தொத்தராக முன்னாடி போட்டால் கண்ணனமோ மெதுவாக பின்னாடி வரார். கண்ணா போன்னா, நீங்களாம் போயிட்டே இருங்கோ வரேங்கிறார். ஏன் இவர் எப்போவுமே இந்த மாதிரி நாழியாக்கிண்டே இருக்கார் என்று நினச்சின்னு அவள்லாம் முன்னாடி போகிறா. வாசல் வரைக்கும் கண்ணன் வந்தவர் துவாரபாலகால் நிற்பாள் இல்லையோ, வாசல் காப்போன் கோயில் காப்போன், ஆண்டாளுடைய நாயகனான நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்னு தோரண வாசல் காப்பானேன்னு பாசல். அவள் ரெண்டு பேர்கிட்ட கிட்டக்க போயிட்டு, உள்ள ஒரு பால சன்னியாசி வந்திருக்கார், சுபத்ராவையும் விட்டுட்டு போகிறோம், அவள் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயும் வெளியில் போக மாட்டா, அப்படி ஒரு வேளை சேர்ந்து போனால் நீ தடுக்காதே விட்டுடும் அப்படின்னு மட்டும் ஒரே வார்த்தை அவன் இடத்துல சொல்கிறார். அவன் சரின்னு ஏத்துண்டான். கண்ணனும் புறப்பட்டு போயாச்சு, எல்லாரும் புறப்பட்டு போயாச்சு. திரும்பி வந்து பார்த்தா பொண்ணையும் காணும், பிள்ளையும் காணும். அர்ஜுன சன்னியாசி அழைச்சின்னு போயிட்டார். அதுக்கப்புறம் ஊர் முழுக்க ஏது என்னன்னு தெரிஞ்சு வந்து தர்மபுத்திரனுக்கு போய் செய்தி போய் கடைசியில் எல்லாருமா வேற வழி இல்லை, சுபத்ரைக்கு கல்யாணம் தான் பண்ணி கொடுக்கணும்னுட்டு. இன்னும் திரௌபதிக்கு தெரியாது. அர்ஜுன சன்னியாசி இவளை கல்யாணம் பண்ணிட்டாச்சு. அப்போ கண்ணன் சொல்கிறார், மொத்த பேர் நாங்கள் போகிறோம், என் கூட நிறைய இடைப்பெண்கள்லாம் வரா, நீ இடைச்சிகளோட இடைச்சியாக வேஷம் போண்டு வா அப்படின்னு சுபத்திரைக்கு சொல்லி அவளுக்கும் இடைச்சி வேஷம் போட்டு திரௌபதியின் இடத்துல அழைச்சின்னு போய், இது ஊருக்கு திரும்பி வரைச்ச வருஷம் 12 ஆச்சு. இவர் காட்டுக்கு வர்றாரோ இல்லையோ, வந்து 12 வருஷம் அர்ஜுன வனவாசம். திரும்பி வந்த உடனே கஞ்சாடை காட்டினார் சுபத்திரைக்கு. அவன் நேராக போய் திரௌபதி காலில் விழுந்த உடனே, இவளா என்னுடைய இடைச்சிகளுக்குள்ள ஒத்தி, திரௌபதி நீ பார்த்தவருக்கு அனுகிரகம் பண்ணுன்னா, உனக்கு நல்ல மாப்பிள்ளையா நல்ல கணவனோட தீர்காயுசோட நன்னா இருந்தா, அவள் அதுக்கு தான் உங்ககிட்ட கொண்டு வந்தேன் திரௌபதி, நீ அனுகிரகிச்சா தானே அந்த பெண்ணு நன்னா இருக்க போறா. கடைசியில் யாருன்னு தெரிஞ்சுட்டு எல்லாரும் திருப்தியாக ஏற்றுக்கொண்டார்கள். ததஸ்தே கிருஷ்ட மனசா பாண்டவேயா மகாரதாக குந்தீச்ச பரமப்ரீதா பபூவ ஜனமே ஜெய ஸ்ருத்வாது புண்டரீகாட்சா சம்பிராப்தம் ஸ்வம் புரோத்தமம். இதெல்லாத்தையும் நடத்தி முடித்த பெருமான் தன்னுடைய ஊருக்கு திரும்ப எழுந்துருளினார். அந்த சுபத்ரைக்கும் அர்ஜுனனுக்கும் தான் அபிமன்யு பிறந்தான். அபி பயம் தெரியாதவன், மன்யு கோபத்தோட சண்டை போடக்கூடியவன். அதனால தான் அபிமன்யு என்ன அவனுக்கு பேர் ஏற்பட்டது. நிர்பயமாக இருப்பார். குரோதம் ஏற்பட்டு சண்டை போட வந்தா எதிர்க்கிறதுக்கு முடியாது என்பதோட அந்த பருவம் முடியறது. வேறு குழந்தைகள் 6 திரௌபதியோட 6 குழந்தைன்னு சொல்றார். யுதிஷ்டிராத், பிரதிவிந்தியம், சுதசோமம், விருகோதராத், அர்ஜுனாத், ஸ்ருதகர்மாணம், சதானீகஞ்ச நாகுலிம், சஹ தேவாச்சுதசேனமேதான் 5 மகாரதான், பாஞ்சாலி சுஷுவே வீரான், ஆதித்ய அதிதிர்யதா. எப்படி அதித்தி தேவி ஆதித்யனை பெற்றாளோ, சூரியனை பெற்றாளோ, அதை போல 5 குழந்தைகளை திரௌபதியும் ஒரு குழந்தையை ஒத்தொத்தருக்காக பெற்றாள். அந்த பருவம் முடிஞ்சது. அடுத்தது காண்டவ தாக பருவம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நாள் கண்ணன் அர்ஜுனனை அழித்து கொண்டு இந்திரபிரஸ்தத்துக்கு இவாழ்ந்து காண்டவ பிரஸ்தம். காண்டவ பிரஸ்தத்தை விஸ்வகர்மா வந்து கட்டினதை பார்த்தா இப்போ அது இந்திரபிரஸ்தமாக ஆயிடுத்து. அதனால் எல்லாரும் அதைத்தான் இந்திரபிரஸ்தம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாலாம். இத்தனைக்கும் அது புது ஊர். அந்த புது ஊர் இருக்கிறத பார்த்தா பழைய ஊரை விட நல்லா இருக்குது. ஏன்னா பழைய ஊர்லெல்லாம் தெருவெல்லாம் நேரம் இருக்காது, பார்த்துருக்கேன் இல்லையோ. இந்த நகர்னு புதுசாக உருவாக்கலை. அதெல்லாம் விளக்கெல்லாம் வரி ஈஸியாக இருக்கும், அங்கங்கே மரம் ஒழுங்காக வச்சுருக்கோம், பாதையெல்லாம் ஒழுங்காக இருக்கும், வீடெல்லாம் வரிசையாக தீப்பெட்டியாக இருக்கும்.
இது எப்படி சுவாமி இதெல்லாம் மட்டும் இங்கே ஒழுங்காக இருக்குன்னா, அது புது நகர், அது அப்படி தான் இருக்கும். பழைய நகராக இருந்ததுன்னா நம்ம விடாட்டம் இருக்கும். எப்படி இப்படி அப்படி குறுக்க போய் எங்கே தெரு போகிறது, எங்கே ஆள் நிற்கிறதுனே தெரியாது பாருங்கள். பாதி நாய் விளக்கறியாது, பாதி நாய் ஜலம் வராது, எல்லாம் கட்டம். ஆனால் புதுசாக கட்டியிருக்கா, அது இந்திரபிரஸ்தம் மாட்டமே இருந்திருக்கு. ஆனால் இந்த இந்திரபிரஸ்தம் ஊருக்குள்ளே இருந்து கட்டமாக இருக்குது. நாம் அப்படியே கொஞ்சம் தோட்டத்து பக்கம் போயிட்டு வரலாம் வா அப்படின்னு அர்ஜுனனை மட்டும் அழைச்சிட்டு கண்ணன் எங்கோ போகிறார். அந்த தோட்டத்தில் உட்காண்டிருக்கார். பக்கத்தில் பெரிய அடர்ந்த கானகம். அந்த காடு முழுக்க ஒரே விஷச்செடி, முள்ளு செடி, காட்டுக்குள்ள விஷதுஷ்டமான மிருகங்கள். கூடவே அந்த காட்டுக்குள் தான் இந்திரனுக்கு நண்பனான தக்ஷகன் வாழ்ந்து வந்தான். இந்த தக்ஷகன் நம்மளை விடவே இல்லை. இப்போ முதல் நாள்லேருந்து சுற்றியே வந்துட்டு இருக்கார் பாருங்க. இவர் கடைசி நாள் வரைக்கும் வரப்போறார். அதனால் தக்ஷகன் உள்ளே இருக்கார் நினச்சிருந்து அதனால் இந்த காட்டை எரிச்சுடணும்னு கண்ணன் மனசில் வச்சுன்னுட்டார். காட்டை போய் எரிக்கணும் அர்ஜுனிடத்துல சொல்லக்கூட இல்லை. இப்போ காட்டை எரிச்சுடன் மனசில் வச்சுருக்கார். இவ பேசிட்டு இருக்கிறச்சே நடுன்னு 8 அடி ஒசரத்துக்கு ஒரு பிராமணன் வரான். ரொம்ப வயசான பிராமணர். அவர் வந்து கேட்கிறார், எனக்கு ரொம்ப நாளாக பசி தாகமாக இருக்குது, அதனால் நீங்களே தான் எங்களுக்கு கொடுக்க முடியுமா? தத்ரோபவிஷ்டவ் முதித்தவ் நாகபிருஷ்டேஸ்வினாவிவ அபியாகச்ச ததா விப்ரஹ வாசுதேவ வதஞ்சயோ. 2 பேர் வாசுதேவன் தனஞ்சயன் உட்காண்டிருக்கிறதுக்கு வந்தார். அவர் தான் அக்னி பகவான். அவர் கேட்குறாரு, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, அதனால் எனக்கேற்ற உணவு போட முடியுமா? சரி கொடுக்குறேனேன்னு உடனே அப்போ அவர் கேட்குறாரு, இந்த காடு முழுக்க எனக்கு உணவாகணும். ஏன் சாப்பிட்டுக்குமே, அது என்னிடத்துல கேட்பானேன்னா, ஒரு தரையும் இந்த காட்டை நான் எரிக்க பார்க்குறேன், இதில் இருக்க துஷ்ட மிருகங்களை தொலைக்க பார்க்குறேன். ஆனால் இந்திரனுக்கு வேண்டிய உள்ளே இருக்கவே அவன் மழை பெஞ்சு தடுத்து விடுறான். அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் ஒன்று செய்யுங்கோ, நீங்கள் 2 பேரும் கையில் வில்லை எடுத்துட்டு இந்திரனுடைய மழை மேகங்களை தடுத்து நான் இந்த காட்டை எரிச்சுடுற அளவுக்கு பண்ணி கொடுங்கோ. சரி, நீ எதுக்கு இந்த காட்டை எரிக்கணும்னு பார்க்குறப்போ அப்படின்னு கண்ணன் அவங்ககிட்ட கேட்குறார். அவன் தன்னுடைய முன் கதையை சொல்கிறான். ஸ்வேதக்கின்னு ஒரு மன்னன் இருந்தார். அவர் ஒரு யஜ்யம் பண்ணி முடிச்சுட்டார். அந்த யஜ்யத்தில் ரொம்ப களைச்சு போயிட்டா ரிஷிகளெல்லாம். அவன் உடனே சத்திர யாகம்ங்கிற 100 வருஷ யஜ்யத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்டார். எங்களால் முடியாதுன்னு கை விட்டுட்டார் ரிஷிகள். அவனுக்கு கோவம் வந்தது. அப்போ ரிஷிகளை போட்டு தகைந்தான். ரிஷிகள் சொன்னான், உனக்கு வேணும்னா ருத்ரனை போய் கேட்டுக்கோன்னுட்டு. இவன் ருத்ரன் இடத்துல போனான், கோர தபஸ் பண்ணான். பரமசிவன் அவன் முன்னாடி தோன்றி என்ன வேணும்னு கேட்டார். நீர் வந்து யஜ்யம் பண்ணி வைக்கணும்னு அவன். அவர் சொன்னார், தேவத்தை நான் வந்து யஜ்யம் பண்ண முடியாது. ஒன்று செய், நீ முதல்ல 12 மாதம் 12 வருஷத்துக்கு ஆகுதி கொடு. நெய்யால் ஆகுதி கொடுத்து யாகம் பண்ணு. அது நன்னா பூர்த்தி பண்ணிட்டியானா உனக்கு எப்படி யாகம் நடத்தி வைக்கலான்னு நான் சொல்கிறேன். இவன் 12 ஆண்டு விடாமல் நெய் ஹோமம் பண்ணிகிட்டே இருந்தான். நன்னா பண்ணி முடிச்சுட்டான். மறுபடியும் ருத்ரன் தோன்றினார். கவலைப்படாதே, என் அம்சமாக இருக்கிற துர்வாசாவை அனுப்பிச்சு உனக்கு அந்த யாகத்தை பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார். அந்த யாகம் நடந்தது. அது ஒரு பக்கம். ஆனால் 12 வருஷம் அக்னி பகவான் இவன் கொடுத்த நெய் சாப்பிட்ருக்காரோ இல்லையோ, அவன் அத்தனை நெய்யை கொடுத்த சாப்பிட்டு உடம்பு வெளுத்து போச்சு. சோக வெள்ளையாட்டம் மாறி போச்சு. அந்த வெளுப்புக்கு இப்போ ஏதானவருக்கு வேணும். வெறுமை நெய்யையே குடிச்சிருக்காரு. நெய்யே குடிச்சிருந்தா ஒரு ஆபத்து வருமோ இல்லையோ. அதனால் அவர் போய் ருத்ரனிடத்தில் பிரார்த்திக்கிறார். நீர் சொன்னீருங்கிறதுக்காக அவன் யஜ்யம் பண்ணிட்டு போயிட்டான். அது மொத்தத்துக்கு நான் நெய்யை குடித்தா என்ன பண்ணணும்னால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீ போ, காண்டவ வனத்துக்கு போ. அங்கே அர்ஜுனனும் கண்ணனும் வருவார்கள். அப்போ போய் அவள்கிட்ட பிரார்த்தி, அவள் அந்த மொத்த கானகத்தையுமே உனக்கு உணவாக கொடுப்பா. இது ஒரு பக்கம் பார்வதி பரமசிவன் சொல்லியிருக்கிறது. இன்னொரு பக்கம் கண்ணனுக்கே இங்கே இருக்கிற எல்லா துஷ்ட பிராணிகளையும் ஓட்டணும்னு ஆசை. இது 2த்தையும் சேர்த்துனுட்டார். சரி, அழிச்சிட வேண்டிதான் முடிவு. பிராமணோத்தமர் அக்னி பகவானுக்கு கொடுத்தார். அர்ஜுனன் மட்டும் கேள்வி எழுப்பினான். ஓஹோ, நவ இந்திரன் வந்து மழை பொழியும் போது நான் கையில் தேரையும் கொண்டரலே வில்லையும் கொண்டரலையே எங்கே போவேன்னா. உடனே அக்னி பகவான் அப்போ தான் காண்டீபம்ங்கிற வில்ல அவனுக்கு கொடுக்குறார். சிறந்த தேரை கொடுத்தார். தேரில் ஹனுமான் கொடியோடு கொடுத்தார். அது வரைக்கும் அந்த தேரை வந்துட்டு கிடையாது. காண்டீபம் கிடைச்சது, ஹனுமான் கொடியோட தேர் கிடைச்சது. இனிமே கவலை இல்லைன்னு அர்ஜுனன் வாங்கிவிட்டான். அக்னி எரிக்கிறதுக்கு ஆரம்பித்தார். திகுன்னு மொத்த இடமும் பற்றிக்க ஆரம்பிச்சது. இந்திரன் வந்து பெரும் மழையை பொழிந்தான். அந்த மழையையே ஆக்னேயாஸ்திரத்தால் அர்ஜுனன் தடுத்து ஒன்றொன்னா அந்த இடத்துக்குள்ளே இருந்த எல்லா மிருகங்களும் வெளியில் ஓடுறதுக்கு ஆரம்பிச்சது. அப்படி ஓடி தக்ஷகன் ஓடி வருவனானா அவன் வரவே இல்லை. அப்போ பார்த்தவன் காசிக்கு போயிட்டான். அவங்க இல்லவே இல்லை. தக்ஷகன் வருவான் இவா காத்துன்னா அவன் இல்லை. ஆனால் அவன் பிள்ளை அதுக்குள்ளே தான் இருந்தான். ஆனால் அந்த மகனை கொல்லாமல் விட்டுடுன்னு அர்ஜுனன் சொல்ல, அதனால் கண்ணனு சரின்னு ஏற்றுன்னு அந்த பிள்ளையை விட்டுட்டார். அந்த சமயம் பார்த்து இது இந்த பருவத்தினுடைய கடைசியில் சொல்கிறார், மயன்னு ஒரு அசுரன் வெளியில் எழுந்து ஓடி வந்திருந்தான். யார் இது? அந்த பருவம் முடிஞ்சு போய் இப்போ கடைசி பருவம் மய தரிசன பருவ. மயன் அசுரர்களுக்கெல்லாம் தச்சன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ. தேவர்களுக்கு தச்சன் விஸ்வகர்மா, அசுரர்களுக்கு தச்சன் மயன். அந்த மயனு இந்த காட்டுத்தீலேருந்து வெளியில் வரார். திப்பாக
பிரபின்னா ஷார்தூலாக சிம்ஹாக கேசரிணஸ்ததா மிருகாச்ச மகிஷாச்சைவ சதசः பக்ஷிணஸ்ததா சமுத்விக்னா விசஸ்ருபுஸ்தத் அன்யா பூதஜாதய எத்தனையோ துஷ்ட மிருகங்கள் 2 கால் இருக்கிறது, 4 கால் இருக்கிறது, பறவைகள் இனங்கள் எல்லாம் அங்கேருந்து ஓடி வருது. பிசாச்சான் பக்ஷினோ நாகான், நாகப்பாம்புகள், பிசாசங்கள், பட்சிகள், நிஷ்கனங்கி வார்ஷ்ணேயா க்ஷிப்தம் க்ஷிப்தம் புனச்சக்கரம். அர்ஜுனனானா காண்டிபத்திலிருந்து அடிக்கிறார், கண்ணனானா சக்கராயுதத்தால் அடித்தார். இப்படி இருக்கும்போது மயன்கிற அசுரன் அங்கிருந்து வெளியே வந்தார். 15 நாள் அந்த காடு எழிஞ்சிருக்கு. ததாசுரம் மயன் நாம தக்ஷகஸ்ய நிவேசனாத், தக்ஷகப்பாம்புனுடைய வீட்டிலிருந்தே மயன் வெளியில் ஓடி வந்தார். தம் அக்னி பிரார்த்தயாமாச திதக்ஷுர்வாத சாரதி விஜ்ஞாய தானவேந்திராணாம் மயம் வை சிற்பினாம் வரம். மயம் சிற்பிகளுக்குள்ள மிகச்சிறந்தவர். தேவத்தச்சன் ரொம்ப அழகாக வீடு கட்ட தெரியும், எல்லா மர வேலையும் பார்க்க தெரியும். அவர் இப்போ வெளியில் வந்தார். உடனே அவரை எரிச்சுடலே, அவரை வைத்து கொண்டு பெரிய காரியம் பண்ணணுங்கிறது தெரியறது. 15 நாள் காண்டவன் முழுக்க எரிஞ்சு முடிஞ்சது. அஸ்வசேனன் அப்படின்னு பேர். தக்ஷகனுடைய பிள்ளைக்கு அஸ்வசேனன் பேர். அஸ்வசேனன் மட்டும் எரியலே, சிற்பி மயன் எரியவில்லை. அந்த மயனை கொண்டு மேற்கொண்டேதான் காரியம் நடத்திக்கணும் என்று கண்ணனே நினைத்திருந்தார். ஆகவே அந்த காண்டவதாகம் முடிந்தது. கண்ணனும் அர்ஜுனனுமாக சேர்ந்து பெருத்த காட்டை எரித்து முடித்து அதற்கு பிற்பாடு மயனையும் பார்த்து அந்த மயன் கடைசியாக சொல்றார், நான் ஏதான் உங்களுக்கு ஒரு நன்மை செய்தாகணுமே. இந்திரனும் வந்தார். அப்போதான் புரிஞ்சின்றது, இது ஏதோ நம்ம எதிர்த்து நினைக்கல, இங்கே இருக்கிற துஷ்ட மிருகங்களை முடிக்கணுங்கிறதுக்காக கண்ணன் பண்ணியிருக்கார் போல் இருக்கு அப்படின்னு இந்திரன் தெரிஞ்சுட்டு கண்ணனே இந்திரனுக்கு வரம் கொடுக்கிறேன்னு வந்தார். கிருதம் யுவாபியாம் கர்மேதம் அமரைரபி துஷ்கரம் வரம் விரணீதம் துஷ்டோஸ்மி துர்லபம் புருஷேஷ்விக. என்னிடத்துல ஏதாவது வரம் கேளுங்கோன்னு சொல்ல கண்ணன் வரம் கேட்கிறார் இந்திரனிடத்தே. இது அர்ஜுனன் கேட்ட வரம் இல்லை, கண்ணன் இந்திரனிடத்தில் வரம் கேட்கிறார். வாசுதேவோபி ஜக்ராக பிரீத்திம் பார்த்தேன சாஸ்வதிம் ததௌ சுரபதிச்சைவ வரம் கிருஷ்ணாய தீமதே. கண்ணன் இந்திரனிடத்தில் கை கூப்பிட்டு கேட்கிறார். இவர் போய் அவர்கிட்ட கேட்கணுமா? ஆனால் இவர் அவர்கிட்ட கேட்கிறார், இப்போ இந்த அர்ஜுனனுக்கு எனக்கு இருக்கிற நட்பு நீங்காமல் இருக்கணும்.